그대 잠깐 눈을 붙일 때 나는 마음에 불을 붙여요. 비밀의 나만의 초콜릿. Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு ஈவினிங் நான் வெஜ் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு வாக் வந்து புஷ் விஸ்டால இருந்துச்சு. ஸோ அது கூடவே வந்து நம்ம வெஜ் ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்றதுக்காக தான் போனேன். ஸோ ரேண்டமாக என்னோட டே இன்னைக்கு வெஜ் ஷாப்பிங் டேவாக இருக்கும்போது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பர்ச்சேஸ் நான் மேக் பண்ணுவேன், எப்படி நான் அதை மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன் டெப்த்தாக அதோட அமௌண்ட் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங்கில் என்னோட பட்ஜெட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து கிளியராகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ யூஏஇயில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருக்காங்க, நீங்களே இருக்கீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இன்னைக்கு வெஜ் ஷாப்பிங்காக ஜேன் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். ஆக்சுவலி நான் நார்மல் டேஸில் நான் இன்றைக்கி புஷ் விஸ்டா லொக்கேஷன் அந்த மாதிரி நான் எங்கேயும் போகல அப்படின்னா நியாபாவில் இருக்க மதினா இல்லை க்ராசரிஸில் வந்து வெஜ் ஷாப்பிங் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி இந்த லொக்கேஷன் வரும் அப்படிங்கிறதுனால இந்த மார்க்கெட் வந்து வந்திருந்தோம். ஸோ என்னோடய வெஜ் ஷாப்பிங் எப்படி நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்னா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ். ஸோ 2 வீக்ஸ்க்கு இருக்க மாதிரி நான் வெஜ்ஜஸ் வாங்கிக்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோ வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 6 or 7, பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 5 எங்களுக்கு வந்து 2 வீக்ஸ்க்கு வந்துடும். அண்ட் தென் வந்து ஆனியன் ஆல்சோ அதே மாதிரி தான், பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 5, சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 6 to 7 அந்த மாதிரி. அதுக்கப்புறமா லாங் பீன்ஸ், அவரைக்காய், வெண்டைக்காய், அப்புறம் பீட்ரூட், ஸோ அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. அவரைக்காய், வெண்டைக்காய், பீன்ஸ் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டிர் ஃப்ரை பண்ணுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அண்ட் தென் குக்கும்பர் சாலட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு 3 அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். தென் பீட்ரூட், கேரட் ரெண்டுமே வந்து 3. பீட்ரூட் வந்து சின்னதாக தான் செலக்ட் பண்ணுவேன், எனக்கு பெரிய பீட்ரூட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சின்ன பீட்ரூட்டில் 3 பீட்ரூட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிப்பேன். அதர்வைஸ் சாண்ட்விச் ஏதாவது பண்ணுறோம், ஷவர்மா ஏதாவது பண்ணுறோம், இல்லை நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிக்கு எனக்கு கேபேஜ் அண்ட் கேப்சிகம் தேவைப்படும். பெரிய கேபேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஹாஃப் கேபேஜ் சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாஃப் கேபேஜாக எடுத்து கட் பண்ணி வாங்கிக்கிறது. இல்லை சின்ன கேபேஜாகவே கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து கிராப் பண்ணிக்கிறது. அண்ட் தென் கேப்சிகம் 1 எனக்கு வந்து எனஃபாக இருக்கும். மற்றபடி ஜவ்ஜோ வாங்குவேன். ஜவ்ஜோ வந்து கிரேவி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன் 1 day பொட்டேட்டோ கூட. அதர்வைஸ் அந்த பொட்டேட்டோஸ் 3 வாங்குறதுல 1 கிரேவிக்கும் another 2 வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இப்படி தான் என்னோட வெஜ் ஷாப்பிங்ஸ் இருக்கும். அடுத்தது லீவ்ஸ் அந்த மாதிரி சைட் போனோம் அப்படின்னா பாலக்கீரை, அப்புறம் முருங்கைக்கீரை அதை வாங்கிக்கிறது. மல்லி புதினா கருவேப்பிலை அதை வந்து வாங்கிக்குவேன். சம்டைம்ஸ் எனக்கு மல்லி புதினா கருவேப்பிலை வாங்க பிடிக்காது, ஆல்வேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, கொஞ்சம் அப்படி வாடின மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு வெளியில் ஃப்ரெஷ்ஷாக தெரியும், பட் ஒரு லீவ்ஸையும் எடுத்து பார்க்கும்போது அது நல்லா இல்லாத மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் பல்க் ஷாப்பிங்கில் அதை ஆட் பண்ணிக்காமல் எனக்கு வேணும் அப்படின்னா நியாபாவில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். இவ்வளோதான் என்னோட வெஜ் ஷாப்பிங் இருக்கும். அடுத்தது ஸோ இந்த வீக் நான் வெஜ் ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நான் ஃப்ரூட் ஷாப்பிங் பண்ணுவேன். ஃப்ரூட்ஸ் எப்படி ஷாப்பிங் பண்ணுவேன்னா ஒரு 6 ஆரஞ்சஸ், 4 to 5 ஆப்பிள்ஸ், அதே மாதிரி 4 to 5 பொமக்ரானட்ஸ், அவ்வளோதான். ஸோ இது வந்து 2 வீக்ஸ்க்கு வந்துடும். ஒரு வீக் வெஜ்ஜஸ், அடுத்த வீக் வந்து ஃப்ரூட், ஒரு வீக் வெஜ்ஜஸ், அடுத்த வீக் வந்து ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீக்கில் வாங்குகிற வெஜ்ஜஸ் வந்து அடுத்த 2 வீக்ஸ்க்கு வந்துடும், அடுத்த வீக்கில் வாங்குகிற ஃப்ரூட்ஸ் அடுத்த 2 வீக்ஸ்க்கு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது. நான் என்ன குக் பண்ண போகிறேன் அப்படின்றத ப்ரீவியஸாக பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த வெஜ்ஜஸ் வாங்குறது. ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது.
இத்தனை டேஸில் இப்போ தான் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்திருக்கேன். இந்த வெஜ்ஜஸ்லாம் நமக்கு போதும், ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணால் இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து இந்த ரீசெண்டாக ஒரு 1 or 2 month தான் அந்த கன்க்ளூஷனுக்கே நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ தான் ஒரு சில ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி அது ஓகே சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கும்போது அதுவே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது. இதே வெஜ்ஜஸ் தான் நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஒவ்வொரு வீக்கும் வாங்கிக்கிறது. பிகாஸ் நான் மாற்றி மாற்றி வாங்கி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி அன்றைக்கி சாப்பிட முடியாமல் போகிறதுக்கு ஏதோ 1-2 கரெக்டாக கற்று வச்சுருக்கோம்ல, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறது. அண்ட் தென் வந்து புஷ் வெஸ்ட் ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் முடிச்சுட்டு தென் புஷ்மான் போனோம். அங்கே ஸ்பின்னஸ் மார்க்கெட் செம்மையாக இருக்கும். எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் பிடிக்கும். அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பின்னஸ் வந்து நிறைய மார்க்கெட்ஸ் போயிருக்கேன், ஆனால் என்னோடய ஃபேவரெட் வந்து புஷ்மான் தான். ஸோ அங்கே வந்து வெஜ்ஜீஸ்லாம் வீடியோஸ் எடுத்தோம். நம்ம பிளான் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி க்ராசரிஸ் வீடியோஸ் எடுத்தோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து வியூ நல்லாயிருக்கும். நமக்கும் அந்த ஷை ஃபீல்லாம் இருக்காது, அங்கே க்ரௌடே இருக்காது, ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். ஸோ ஷாப்பிங் பண்ண போகும்போது நம்ம 1-2 பேர் அந்த மாதிரி தான் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டே ரொம்ப காமாக அழகாக இருக்கும். அதனால் எனக்கு அங்கே பிடிக்கும். ஒன் டே நான் வந்து கிளியர் பிக்சர் என்னோடய பர்ச்சேஸ் பற்றி நான் காட்டும்போது இன்ஷால்லா நான் அந்த ஸ்பின்னஸ் புஷ்மான் மார்க்கெட் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் கிளியராக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதில் இருக்க ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. மற்ற மார்க்கெட்ஸில் நான் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ் லுக் வந்து எனக்கு இருக்காது. நைட் டைம்லலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அது கொஞ்சம் இதாகிடும். பட் இங்கே வந்து ஆல் டைம் வந்து ஃப்ரெஷ் லுக்லேயே இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக அப்படியே ஃபீல் குடாக சூப்பராக இருக்கும். ஸோ அது எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அவ்வளோ காஸ்ட்லியும் கூட. இங்கே இருக்க வெஜ்ஜீஸாக இருக்கட்டும், க்ராசரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஒகேஷ்னலி அப்படிங்கும்போது ஓகே, பட் எவ்ரி வீக் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது அஃபோர்டபுள் கிடையாது, காஸ்ட்லி தான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்ஷால்லா see you soon with my another video. Tata.